என்னமா சாம்பி வேணும்? எட்டன் சாம்பா. எட்டன் சாம்பாவா? அப்படின்னா எட்டன் சாம்பாவா? ஆமா. என்னடா எட்டன் சாம்பாவுக்கும்? ஏமா எட்டன் சோள சாம்பி வேணுமா? நீ தெளிவா சொல்லுமா? ஏமா நீ என்னமா நீ பாவம் அவங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல, அவ்வளவுதான். ஏன் ப்ரோ ஆல்ரெடி டெப்ரிமிஷன்ல இருக்கோம் ப்ரோ, ஏன் ப்ரோ என்ன இருக்கிறீங்க? இந்தியாவோட தலைநகரம் இது டெல்லி, நியூ டெல்லி. அதுக்கு முன்னாடி டெல்லி, வெறும் டெல்லி. சென்னையோட தலைநகரம் அடடே கிண்டி. பதில் தப்பா இருந்தா கூட சரி போனா போதுன்னு விட்டுறலாம். ஆனா இங்க கேள்வியே தப்பா இருக்குது. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. டேய் என்னடா பண்றாங்க? ஏய் சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. I'm stuck on you. I got this feeling down. என்னடா பண்றீங்க? இல்ல எவனோ சண்டைக்கு வரானோ மோதரி விட்டு ஓடிடலாம். அதை விட்டு போட்டு இங்க தடை விட்டு இருந்தா அவன் எப்படி பட்டவன் நமக்கு தெரியாது. தப்பி தவறி கூட இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அப்ப இந்த நிலைமை தான் உங்களுக்கும். போன மாசம் ஜூன் மாசம் 24ஆம் தேதி நியூஸ் பேப்பர் இருக்கு தினத்தந்தி. ஜூன் மாசம் 24ஆம் தேதி, போன மாசம் 24ஆம் தேதி தினத்தந்தி. பாருங்க பாத்தாங்க. ஜூன் மாசம் 24ஆம் தேதி அன்னைக்குள்ள பேப்பர் தான். ஜூன் மாசம் 24ஆம் தேதி தினத்தந்தி பேப்பர். 10 minutes later. கிடைச்சோ இருக்கோ 24 ஜூன் மாசம், போன மாசம் 24. டிஎன்பிசி படிக்க போறியோ? டிஎன்பிசி படிக்க போறியோ? இப்ப இல்ல, இந்த அக்கா போய் ஆய் போயிட்டா தொடக்கேக்கு தொடக்கேக்கு அக்கா போய் ஆய் போயிட்டா. அதான் சரி இப்படி ஆய் பண்ணாரு. அழும்புடாடே. தொடச்சு கொடுத்துட்டேன். நாளைக்கு வருவோம்னே. இங்கிலீஷ் பேப்பரா? பெரிய தலைமைக்காரனா இருப்பான் போலுக்க. அப்படியா? அப்படி என்னதான்டா எழுதிருக்கா? ஐயா ஒவ்வொரு எழுத்தையும் முத்து முத்தா அழகழகா அச்சடிச்ச மாதிரி எழுதிருக்கா ஐயா. ஆனா என்ன எழுதிருக்கா தெரியல. புரியல? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பேப்பர்ல இருக்க போட்டோ போட்டு பாப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொன்ன எப்படி? எல்லாம் தெரியும். ஏ இன் அதர் கண்ட்ரீஸ். அடேங்கப்பாடே வேற லெவல். ஓ இது பார்த்துருக்கேன். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏற்கனவே ஷாருக் கான் வேற ஒரு போட்டோ யாரோ போஸ்ட் பண்ணாங்கன்னா ஏதோ ஃபைன்லாம் போடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. இதுக்கு என்ன சொல்ல போறாரோ? முதலமைச்சர் ஸ்டாலினை நேற்றிரவு மருத்துவமனையில் சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி தனது காரை தாமே ஓட்டிச் சென்று சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தார். ரொம்ப கஷ்டம்ல. சென்னை டிராஃபிக்ல அவர் கார் எடுத்து அவரே உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பத்ததுக்கு ரோடு வேற குண்டு குழியமா இருக்குது, யாருமே போக முடியாது. அதில் ஒரு ஓட்டிட்டு போய் பார்த்துருக்காருன்னா ரியலி கிரேட்டுங்க. மை ஃப்ரெண்டு. ஓகே, நம்ம வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் முதலிரவு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அப்பதான் நமக்கே சீக்கிரமா முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். என்ன நான் சொல்றது? அப்புறம் ஊரெல்லாம் என்ன பொட்டகுமார்னு கூப்பிடுறதுக்கா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இதுக்கு நான் யார் பக்கம் பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்குது. When my life goes smoothly, but suddenly a problem comes.
என்னடா அது? என்னடா ஸ்மூத்தா போதேன்னு பார்த்தேன். எங்க உங்களை காணமே நான் தேடினே. இவனுங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்குதுங்க. ரோட்ல தனியா போறதுக்குள்ள வீடு போய் சேரக்குள்ள படாத பாடு பட வேண்டியதா இருக்குது. துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. In 2019 அறியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ. டேய் என்ன கருமண்டா இது? ஏண்டா நல்லா தாண்டா இருக்கீங்க, பின்ன என்ன தாண்டா உங்களுக்கு ஆகுது? இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். பட்டாண்டா டேய். ஐயோ ஆனா பசங்களும் என்னென்னலாம் ட்ரை பண்றாங்க, எதுக்குமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற என்னதாங்க பண்றது? முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். தம்பி லண்டன் வரைக்கும் வந்ததுதான் வந்துட்ட, ஒரு குரல் சொல்லிட்டு போ. ஆஹா திடீர்னு கேட்ட என்ன வரும்? ரொம்ப பெருமையா இருக்குப்பா. பெத்த வயிறு கொண்டு போச்சு. இந்த வயசுல தம்மு சிகரெட்டு தண்ணி. நாளைக்கு என்ன பொம்பளை வீட்டுக்கு கூட்டு வருவியா? உன்னெல்லாம் படிக்க வச்சா ஒயின் ஷாப் பஸ்ல இருந்து பொறுக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் பெத்ததுக்கு 5 நிமிஷம் தள்ளி படுத்துக்கலாம்டா ஆத்தா. பேசின இருக்க சரக்க கையில வச்சிருக்க குர்ரா. அம்மால சிப்ஸ் என்ன பண்ண போறாரு? போடா போய் படிக்கிற வழியை பாரு. இதுக்கு பிளான் பண்றாரு போல. என்னடா உங்க அப்பா எல்லா சரக்கையும் புடிங்கிட்டு போயிட்டாரு? நேதே அப்ப அவரு உங்க அப்பா இல்லையா? ஏய் சரியா டிஸ்டடா டேய். நான் அவ்வளவு பைத்தியக்கார குப்பா இருந்தேன். சேச்சே. இந்த மாடு தான் விக்கிறீங்கல்ல? ஆமா விக்கிறேன். மாடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்களே, அப்படியே பாத்துக்கோங்க. அப்படி இல்ல, மொபைல்லாம் வாங்க போனீங்கன்னா எப்படி அதோட ஃபீச்சர்ஸ்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி மாடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாத்தீங்கன்னா 2018 மாடல். கலர் பாத்தீங்கன்னா கோல்டு வித் பிளாக் ஃபினிஷ், டியூவல் கேமரா, 512 GB ஸ்டோரேஜ், சார்ஜிங் கேபிள் ஃப்ரீ. ஆனா சார்ஜர் தனியா வாங்க. டேய் ஒருத்தரா டேய். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இத கத்துக்கணும். ஏய் என்னடா டியூன் போடுது? நெயில் கட் பண்ணும்போது தோல் பிஞ்சிருச்சு, வலிக்குதுடா. இது என்ன பெரிய நகை வெட்டும் போது தோல் பிஞ்சு வலிக்கிறால என்னங்க பெரிய வலி? இந்த உட்காந்துருக்க தலைவன் அதையே தாக்கிட்டாளா? இதெல்லாம் என்னங்க? என்னாலதான் யாருமே சாப்பிடலன்னு ஒண்ணு சொல்லி என்னை சாரிக்காக அத்தனை பேர் வெயிட் பண்ணி சாப்பிடாம விரதம் இருந்து பண்ணீங்கல்ல. அது விரதம் இல்லப்பா, ஏய் வேற மாதிரிடா டேய். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஆனா இந்த பாடு பண்றதை பார்க்கும்போது சரியான காண்டாத்தான் வருது. எதுக்கு வச்சிட்டு இருக்கானுன்னு தெரிய மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாரும் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிக்கலன்னா பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ரெட் போட்டுருங்க. சரி இரு, யாருக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். கமெண்ட்ல பார்க்கலாமா? இரு. டேய் என்னடா தள்ளிட்டே போயிட்டு இருக்குது? இவ்வளவு வரணுமாடா? எங்க முடியவே மாட்டேங்குதுங்க. டேய் ஆனா இவ்வளவு வண்ணம்லாம் ஆகாதுடா, போய்கிட்டே இருக்குது. எப்பாடே வர முடிஞ்சிரா டேய். மச்சான் மச்சான் டேய் உனக்கு என்னடா நடந்து வரும்போது இவ்வளவு மூச்சு வாங்குது? தெரியலடா என்னன்னே தெரியலையா? என்னது இது? இந்த மாடு மாதிரி இருந்தா ஜிம்ல போய் ஃபிட் ஆனாதான் மூச்சு வாங்காது. ஜிம்ல எனக்கு செட் ஆகாது மச்சான். அதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் வேணும், இல்ல டிப்ரெஷன் வேணும். நம்மளுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. ஜிம் கிடையாதா? இந்த காலத்துல ஒருத்தர் எப்படி இப்படி இருக்கலாம்? விடக்கூடாது மச்சான். அங்க பாருடா, நம்ம ஏரியா பொண்ணு ஒண்ணு வருது. நீ போய் ப்ரொபோஸ் பண்ணு, கண்டிப்பா அது உன்னை ரிஜெக்ட் பண்ணி அடிக்கும். அந்த அசிங்கத்துல உனக்கு டிப்ரெஷன் ஆயிடுவ, அப்படியே மோட்டிவேஷன் வரும். இதை வச்சு உடம்பு கொடுத்து சூப்பர் ஐடியா மச்சான். இதோ பாரு இப்ப. ஏங்க ஒரு நிமிஷங்க. சொல்லுங்க.
உங்களை லவ் பண்ற லவ்யூங்க. போரிக்கி இத சொல்ல உனக்கு எத்தனை நாளா புரியல. ஏன் சொல்றேன்னு வெயிட் பண்றேன். அப்படிங்களா இது? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணமே என் ஃப்ரெண்டு தாங்க. ஃப்ரெண்டா எங்க இருக்காரு? அது அங்க இங்கடா இருந்தான். தேவாட உனக்கு. நான் உங்களை லவ் பண்றேங்க. ஐ லவ் யூ. உண்மைதான், கர்மாச பூமராங் தான். நீ தாண்டா நண்பன், உன் கூட தாண்டா ஊர் சுத்தணும், இப்போ உனக்கு திருப்தியா? என்னடா பண்ணா? மேம் டிபார்ட்மெண்ட்ல அதான் மேம் கேட்டாங்க. அதெல்லாம் தெரியும் மேம். டிபார்ட்மெண்ட்ல என்னதான் சொன்னாங்க? நீ வந்து டிசி மண்டே வந்து வாங்கிக்கூடாதுன்னு சொன்னாங்க மேம். அப்புறம் லவ் யூ மேம். செஞ்சு விட்டாடா டேய். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? முடிச்சிடலாமா?